செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நடந்த தீ விபத்தில் 27 குடிசைகள் எரிந்து சாம்பலானது. இதில் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கருகி சேதமடைந்தன. வானூரை அடுத்த சின்ன குளவரி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரது வீட்டில் திடீரென தீ பற்றியது. மளமளவென பரவிய தீ அருகிலுள்ள குடிசைகளுக்கும் பரவியது. இதனை கண்ட மக்கள் வீட்டை விட்டு அலறியடித்துக் கொண்டு வெளியே வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் சுமார் 5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் சுமார் 25க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பலானது. அவங்க வீட்டுல சார் காத்து அடிக்கும். அங்க இருந்து பனந்தோப்பு நாங்க ஒரு 10 பேர் தான் நாங்க வீட்டு வந்து புள்ள குட்டி எல்லாம் போய் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு சார். ஒரு 11 மணிக்கு அது மட்டும் பனந்தோப்பு காத்து அடிச்சு வீட்டெல்லாம் வந்து எரிச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல எரிஞ்சது. 3வது இந்த வீட்டுல வந்து பார்க்கும் எங்க வீடெல்லாம் சரி எரிஞ்சிருது. ஒரு வீட்டுல எங்க பெரியண்ணா வீட்டு வந்து 3 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபாய்க்கு பொருள் இருந்து சார். அவங்க வீட்டுல மட்டும் எங்க வீட்டுல வந்து 2 லட்ச ரூபாய்க்கு பொருள் இருந்து சார். எல்லாமே எல்லார் வீட்லயும் 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் எல்லாமே இருந்து எரிஞ்சிச்சு சார். எரிஞ்ச உடனே நான் எங்களால் அமைக்க முடியல. புள்ள குடிலாம் தூக்கி நாங்கெல்லாம் தையல் தோப்புக்கு வந்தேன் சார். தையல் தோப்பு ஃபுல்லா எரிஞ்சு வருது சார். தீ விபத்தில் தங்களது உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தீ விபத்தில் சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் சேதமடைந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குர்கான் அருகே உள்ள கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுமியை காப்பாற்ற சுமார் 50 மணி நேரமாக மீட்பு படையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஹரியானா மாநிலம் குர்கான் அருகே உள்ள மானேசர் பகுதியில் இருக்கும் கோ என்ற கிராமத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுமி மாஹி நேற்று வீட்டுக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஆட்டோவில் ஏறி விளையாடிய போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த 70 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்து விட்டாள். ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமியை மீட்க ராணுவ வீரர்கள் மற்றும் பேரிடர் கால மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுமி விழுந்துள்ள கிணற்றுக்கு தொடர்ச்சியாக ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுமியை கண்காணிக்க கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. சிறுமி மாகியை காப்பாற்ற கடுமையாக போராடி வரும் தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் ராணுவத்தினர் அவள் விழுந்துள்ள ஆழ்துளை கிணற்றுக்கு பக்கவாட்டில் இன்னொரு ஆழ்துளை குழியை தோண்டியுள்ளனர். எனினும் சிறுமியை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 50 மணி நேரமாக வீரர்கள் போராடி வருகின்றனர். சிறுமி உயிருடன் மீட்கப்பட வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளனர். பொள்ளாச்சி அருகே பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள சுப்பேகவுண்டன்புதூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையின் முன்புற மேற்கூரை சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பழுதடைந்து காணப்படும் இந்த பள்ளிக்கூடத்தை சீரமைக்க வேண்டும் என்று மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் எப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா முன்னாடி கட்டணமெல்லாம் இடிஞ்சு கிடக்குதுங்க. அதை அப்புறம் நாங்களாம் வெளியவே நின்றுக்கிறோங்க. கன்னியாகுமரி அருகே சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த 18 சிறுவர் சிறுமிகள் இன்று சமூக நலத்துறை அதிகாரிகளால் மீட்கப்பட்டனர். குலசேகரம் அருகே மாத்தூர் கோணம் பகுதியில் புனித குழந்தை தெரசா ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு சொந்தமான சமூக நலக்கூடத்தில் 18 வடநாட்டு சிறுவர்களை கொண்டு வந்து அடைத்துள்ளனர். குழந்தை காப்பகத்திற்குரிய அரசு அனுமதியோ அடிப்படை வசதியோ இல்லாத நிலையில் 3 நாட்களாக 18 சிறுவர் சிறுமிகள் இந்த கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த மாவட்ட சமூக நலத்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று 18 சிறுவர் சிறுமிகளை மீட்டு நாகர்கோவில் உள்ள குழந்தை காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்க அழைத்து வரப்பட்டனரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேட்டூர் தொகுதிக்குட்பட்ட பாலமலை கிராமத்திற்கு சாலை அமைத்துக் கொடுத்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். 4500 அடி உயரமுள்ள பாலமலை கிராமத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க சென்ற தேமுதிக வேட்பாளர் SR பார்த்திபன் தாம் வெற்றி பெற்றதால் இந்த கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதன்படி வெற்றி பெற்று MLA-வாகியுள்ள SR பார்த்திபன் அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி பல லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார்.
சாலை அமைக்கும் பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் SR பார்த்திபனுக்கு அந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதுநாள் வரையும் நாங்கள் பாலமலையில் உழப்பி இருந்ததுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு இப்போ மண்சாலை அமைச்சு கொடுக்குறார்கள். இதுநாள் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தபடி பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் வசதி இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு ஆஸ்பத்திரி வசதி இல்லை. இதுக்கும் மேலேயும் மண்சாலை அமைச்சு கொடுத்துருக்குறாரு. தார்ச்சாலைக்கு ஆஸ்பத்திரியெல்லாம் வசதி கட்டி கொடுத்து நல்லபடியாக செய்யறேன்னு சொல்லி இந்த எம்எல்ஏ அவர்கள் எங்களே ஓட்டு கேட்க வந்தார்கள். பாலமலைக்கு ஏறி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வாக்களித்தோம். வாக்களித்ததுக்கப்புறம் அவையுடைய கடமையை எங்களுக்கு நல்லா செஞ்சு தராங்க. இதனிடையே உடுமலைப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பெரியகோட்டை ஊராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேமுதிக சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கீர்த்தி சுப்பிரமணியம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். ஊராட்சி உயர்நிலை பள்ளியில் நாங்கள் 10ஆம் வகுப்புல முதல் 3 இடங்கள்ல வந்திருக்கோம். இதை பாராட்டுற அளவுக்கு எங்களுக்கு கேப்டன் எங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆச்சரியம், ஆனால் உண்மை. சைக்கிள் ஓட்டுவதில் சிலர் சாகசம் புரிகிறார்கள். இந்த இளைஞர் ஒரு சைக்கிளை ஓட்டிக்கொண்டு ஆட்கள் ஏற்றப்பட்ட மற்ற 2 சைக்கிள்களை லாவகமாக பிடித்துச் செல்கிறார். இப்படி 3 சைக்கிள்களையும் ஒரே நேரத்தில் ஒருவர் இயக்குவது ஆச்சரியம்தானே? அமெரிக்க படையுடன் இணைந்து தென்கொரியா கூட்டு பயிற்சி. வடகொரியாவில் பதற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.